இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம டைரக்டர் தேசிங் பெரியசாமி இவரோட டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 48வது படத்துல இவர் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் இப்போ வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்காக நம்ம எஸ்டிஆர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருந்து நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 48வது படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து வர 2024 பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நியூஸ்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா அந்த படம் வந்து உருவாகுது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் அண்ணாவோட நடிப்புல லாஸ்டா குட் நைட் படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவர் வந்து பாத்தீங்கன்னா லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல இவர் வந்து நடிக்கிறாரு. இந்த நிலையில ஃபேமஸ் யூடியூபர் நக்கலைட்ஸோட ராஜேஸ்வர் காளிசாமி இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் அண்ணா வச்சு ஒரு புதிய படத்தை இவர் வந்து டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது, இது அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான மத்த அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே அந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்டேட்ஸ்லாம் வந்து ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.